ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ரைட் ஆஃப் அன் ஏஜென்ட். ரைட்ஸ் ஆஃப் அன் ஏஜென்ட்னு பார்க்கும்போது அதை 5 ஹெட்டிங்ஸில் பார்க்குறோம். ரைட் ஆஃப் இன்டெமினிஃபிகேஷன் அகெயின்ஸ்ட் அன் ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த். நம்பிக்கையின் பேரில் இவர் செய்ய வேண்டிய ஒரு கடமைக்கு எதிராக ஏதாவது தப்பாச்சுன்னா அதை இன்டெமினிஃபை பண்ணணும். அடுத்தது ரைட் ஆஃப் இன்டெமினிஃபிகேஷன் ஃபார் லாஃபுல் ஆக்ட். Agents lien on principal's property, right to remuneration, right to retain out of sums received on principal's account. இவருக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத பார்க்கறது தான் ரைட்டு. அப்போ இந்த ரைட்ஸில் என்னென்னங்கிறது நம்ம ஃபஸ்ட் ஒன்லேருந்து பார்க்கலாம். ரைட் டு ரீட்டைன் அவுட் சம்ஸ் ரிசீவ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் அக்கௌண்ட். செக்ஷன் 217 இது என்ன சொல்லுதுன்னா, ஏஜென்ட்டுக்கு ரைட் இருக்குது. அந்த அமௌண்ட் பிரின்சிபலுக்காக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டில் இவர் டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. என்னென்ன டிடெக்ட் பண்ணிக்கலாம், எதுக்காக டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இஃப் எனி அட்வான்சஸ் ஹஸ் பீன் மேட். அந்த பிஸ்னஸ்க்காக இவர் ஏதாவது இவருடைய பணத்திலிருந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தால் அந்த டியூ அவருக்கு அவருடைய பணம் எது ரிட்டர்ன் வரணுமோ அதை டிடெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இவர் ஏதாவது செலவு செஞ்சிருந்தால் அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக இவர் ஏதாவது லாஃபுல்லாக லீகலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தார்னா அந்த எக்ஸ்பென்சஸை இவர் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவருக்கு என்ன ரெம்யூனரேஷன், இவருக்கு என்ன பணம் வந்திருக்கணுமோ அதை டிடெக்ட் பண்ணலாம். இந்த மூணையும் அவர் டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது, அவருக்கு உரிமை இருக்குது. எதுக்கு பிரின்சிபலுக்கு அனுப்ப வேண்டிய பணத்திலிருந்து இந்த மூணும் அவர் செஞ்ச செலவுகளுக்கோ அவர் செலவு பண்ண பணத்துக்கோ அட்வான்ஸ் கொடுத்ததுக்கோ அல்லது அவருக்கு வர வேண்டிய வருமானத்துக்கோ இருக்கக்கூடிய பணத்தை இவருடைய பிரின்சிபலுக்கு அனுப்ப வேண்டிய தொகையிலிருந்து கழிக்கிறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ரைட் டு ரெம்யூனரேஷன். அது செக்ஷன் 219. நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் அவருக்கு என்ன தொகை பேசப்பட்டிருக்கோ கான்ட்ராக்ட் படி அந்த ஒரு அக்ரீட் அமௌண்ட் ஆஃப் ரெம்யூனரேஷனுக்கு கண்டிப்பாக அவருக்கு ரைட் இருக்குது. அந்த பிஸ்னஸுக்காக அவர் என்ன ஒரு தொகை அவருக்கு பேசப்பட்டிருக்கோ அல்லது வாட் எவர் இஸ் பீன் அக்ரீட் அப்பான் டு பி பெய்ட் ஃபார் ஹிம் அந்த அமௌண்ட்டை அவருக்கு வாங்கிக்கிறதுக்கு ஹி ஹாஸ் எவ்ரி ரைட். சப்போஸிங் அவர் ஏதாவது பிஸ்னஸில் மிஸ்கான்டாக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த கேஸ் அவருக்கு ரெம்யூனரேஷனுக்கு எந்த ரைட்டும் இல்லைங்கிறதையும் செக்ஷன் 220 நமக்கு சொல்லுது. புக்கில் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் புக் 33 நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டால், ஏ வந்து மிஸ்டர் பிங்கிறவரை எம்ப்ளாய் பண்ணுறாரு. எதுக்கு? இன்னொரு நபர் சி கிட்டேருந்து 1 lakh rupees ரெக்கவர் பண்ணி அதை செக்யூரிட்டிஸில் நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பி ரெக்கவர்ஸ் தி அமௌண்ட். அதில் 90,000 குட் செக்யூரிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பட் 10,000 rupees வந்து ஒரு சாதாரண புவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் ஏக்கு 2,000 rupees லாஸ் ஏற்படுது. அப்போது பி வந்து ஒரு ரெம்யூனரேஷன் ரிசீவ் பண்ணணும். அந்த 1 lakh rupees ரெக்கவர் பண்ணதுக்கும் அதில் 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும். பட் அந்த 10,000க்கு எந்த விதமான ரெம்யூனரேஷனும் ஒரு கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு பதில் அந்த லாஸ் 2,000 ரூபாய் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதையும் ரிட்டர்ன் பண்ணணும். தெளிவாக சொல்லணுன்னா, ஏ பிரின்சிபல் அவர் அப்பாயிண்ட் பண்ண ஏஜென்ட் பி வந்து
ஏக்கிட்டேருந்து கடன் வாங்கின ஒரு நபர்கிட்டேருந்து 1,00,000 ரூபாயை வசூல் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஏஜென்சி ஒர்க்கு அந்த 1 லேக்கை நல்ல இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய முதலீடில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை ரெக்கவர் பண்ணுறாரு, அதில் 90,000 நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாரு. பட் 10,000 ருபீஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் ஏக்கு 2,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அப்போ பிக்கு அந்த 1 லேக் ரிசீவ் பண்ணதுக்குரிய ரெம்யூனரேஷன் வாங்குறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. 90,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெம்யூனரேஷன் வாங்குறதுக்கு ரைட் இருக்குது. பட் அந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெம்யூனரேஷன் கிடையாது. மோரோவர் அந்த 10,000 புவர் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஏக்கான லாஸ் 2,000 அவர் ரிட்டர்ன் பண்ணணும். இது அவருடைய டியூட்டி ஆகுது. இதுதான் எக்ஸாம்பிள் 33 எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 34 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறவர் பிஏ வந்து எம்ப்ளாய் பண்ணுறாரு. அதே மாதிரி 1 லேக் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் பி வந்து அவருடைய மிஸ்பிக் காண்டாக்ட்னால், அவருடைய தவறான நடவடிக்கையினால் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது இல்லை. அப்போது பிக்கு எந்த விதமான ரெம்யூனரேஷனும் கொடுக்க வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த நஷ்டம் அதனால் என்ன ஏற்பட்டதோ அதையும் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியது அவருடைய டியூட்டி ஆகுது. த தேர்ட் ஒன், ஏஜென்ட்ஸ் லீன் ஆன் பிரின்சிபல்ஸ் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 221. ஒரு கான்ட்ராக்டில் எந்த absence of any contract to the contrary, an agent is entitled to retain the goods, papers and other property, whether movable or immovable, of the principal received by him until the amount due to himself for commission, disbursement and services in respect of the same has been paid or accounted for him. அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் அவருக்குரிய ரெம்யூனரேஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால், அந்த ரெம்யூனரேஷன் கொடுக்காததுனால அந்த டிரான்சாக்ஷனோட எந்த பேப்பர்ஸோ அல்லது அது சம்மந்தப்பட்ட அதர் ப்ராப்பர்ட்டிஸோ அதை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஏஜெண்ட்டுக்கு ரைட் இருக்குது. எப்போ வரைக்கும்னா அந்த கமிஷனோ அந்த பேமெண்ட்டோ இவருக்கு கிடைக்கிற வரைக்கும். இந்த ரைட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்னா, த ஏஜெண்ட் should be lawfully entitled to receive from the principal a sum of money by way of commission earned or disbursement made or services rendered in the proper execution of the business agency. அதாவது சட்டப்படி இவர் அதுக்கு அந்த ஒர்க்கு நடந்ததுக்கு, இவர் பிரின்சிபலுக்காக எந்த ஒர்க்கு நடக்கிறாரோ, எந்த ஒர்க்கு செய்கிறாரோ அந்த ஒர்க்குக்கு கமிஷனோ ஒரு ரெம்யூனரேஷனுக்கோ சட்டப்படி இவர் எலிஜிபிளாக இருந்தால் அந்த அமௌண்ட் வர்றதுக்காக வேண்டி இவர் எதை வேணால் ரீட்டைன் பண்ணிக்கலாம், ரெஃப்ரைன் பண்ணிக்கலாம், அதை வந்து ஹோல்டு பண்ணி இவர் வச்சுக்கலாம் அன்டில் இவருடைய ரெம்யூனரேஷன் வர்ற வரைக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராப்பர்ட்டி ஓவர் விச் த லீன் இஸ் டு பி எக்ஸசைஸ்ட் ஷுட் பிலாங் டு த பிரின்சிபல். எந்த ப்ராப்பர்ட்டியை, எந்த பொருளை, எந்த ஒரு சொத்தை இவர் கைவசப்படுத்தி வச்சுக்கிறாரோ, இவருக்கு வராத ரெம்யூனரேஷனோ அது பிரின்சிபலோட தான் இருக்கணும். அது ஏஜெண்ட் கைக்கு எப்படி வந்ததுன்னா, ஏஜெண்ட்டாக இருக்கிற காரணத்துக்காக வந்திருக்கணும். அது இல்லாமல் ஏஜெண்ட் அந்த ஒரு சட்டத்தின்படி இல்லாமல் அன்லாஃபுல் வேஸில் அவருடைய ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை எடுத்திருந்தார்னா அதுக்கு லீன் போட முடியாது. இப்போ இவருடைய ஒரு பிரின்சிபலுடைய ஒரு பொருள் இவர் கையில் இருந்து பிரின்சிபல் ரெம்யூனரேஷன் கொடுக்கலன்னா அந்த ரெம்யூனரேஷனுக்காக அந்த பொருளை இவர் வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு பிரின்சிபலுடைய சன்னோடதோ பிரதரோடதையோ ப்ராப்பர்ட்டியை இவர் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது இவர் கையில் இருந்தால். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ் ரைட் டு லீன் அப்படிங்கிறது சில கேசஸில் ஒர்க் ஆகாது. அந்த உரிமை இவர் இழக்கிறாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் லாஸ்ட். பொருளுடைய உரிமையே தொலைந்திருந்தால் அல்லது அதனுடைய உடைமை இது அவர் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால். நெக்ஸ்ட்டு ஏஜெண்ட் வேவ்ஸ் இஸ் ரைட். இவருடைய உரிமையை ஏஜெண்ட் விட்டு கொடுத்துருந்தால், அது அக்ரிமெண்ட் படியோ இல்லையோ எக்ஸ்பிரஸ்டாவோ இம்ப்ளைடாவோ இருந்தால். அடுத்தது, அந்த கான்ட்ராக்டுக்கு விரோதமாக எதிர்ப்பதமாக இருந்தால் இந்த 3 கேசஸில் இவர் அந்த பிரின்சிபலுக்கு உரிய பொருளை இவர் கைவசம் படுத்த முடியாதுங்கிறத நம்ம பார்க்குறோம்.
Next is right to indemnify. அதில் first one, right of indemnification for lawful acts section 222. The principal is bound to indemnify the agent against all consequences of lawful acts done in exercise of his authority. Indemnify அப்படின்னா to make good. Supposing the agent takes up certain expenses or goes into certain laws which he does very legally to do his activities. அவரு கொடுக்கப்பட்ட கடமையில் செய்ய வேண்டிய செயல்களை செய்யறதுனால சில பாதிப்புகள் ஃபினான்ஷியலாவோ சில லாஸஸோ இல்லை சில எக்ஸ்பென்சஸோ ஏற்பட்டால் அதனை ரீபே பண்ண வேண்டியது பிரின்சிபலுடைய கடமை. அதுக்கான உரிமை ஏஜெண்ட்டுக்கு இருக்குங்கிறது தான் செக்ஷன் 222 சொல்லுது. நமக்கு எக்ஸாம்பிள் 35 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது ஏ டெல்லியில் இருக்கார், அவர் ஏஜெண்ட்டுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட் பேர் பி அவருக்கு தன்னுடைய குட்ஸை விற்கிறதுக்கான ஒரு ஏஜென்சியை கொடுக்குறாரு. ஆனால் அந்த குட்ஸை ப்ராப்பர் டைமில் அனுப்புறது இல்லை. அப்போ பி அந்த பொருளை விற்கிறதுக்கான கான்ட்ராக்டை மற்ற பார்ட்டிஸ்ட்டை போட்டு அதை விற்கிறதுக்கு பொருள் வராததுனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில நஷ்டங்களுக்கு அவங்களுக்கு பே பண்ண வேண்டியதாகுது. அப்போது ஏ பி இதனால் என்ன நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாரோ, இதனால் என்ன செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வந்ததோ அதையெல்லாம் ரீபே பண்ண வேண்டியதுக்கு பொறுப்பாளி ஆகிறாருங்கிறது தான் எக்ஸாம்பிள் 35 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட், right of indemnification against acts done in good faith section 223. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதாவது ஆக்ஷன் ஏஜெண்ட் செய்கிறாரு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கோ டேமேஜுக்கோ பிரின்சிபல் ரீபே பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பாகுது. அது இவரோட ஏஜெண்ட்டுடைய ரைட் ஆகுது அதை ரீபே பண்ணி வாங்கிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் 36 இதை எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒரு பிரின்சிபல் பிங்கிறவர் ஏ அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஏஜெண்ட்டாக சர்டன் குட்ஸை விற்கிறதுக்காக. பட் அந்த குட்ஸு பியுடையதே கிடையாது, பிரின்சிபலுடைய கிடையாது. அப்போது அதை தெரியாமல் ஏ விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்போது ஏ மேலே வரக்கூடிய அந்த நஷ்டத்துக்கும் ஏக்கு இதனால் வரக்கூடிய கேஸ் இருந்தால் அதை ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த லாஸை ரீபே பண்ணுறதுக்கும் பிரின்சிபல் மிஸ்டர் பி இஸ் entitled. He should do it because இது குட் ஃபெய்த்தில் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. பிரின்சிபலை நம்பி அந்த இதில் ஆக்ஷனில் டீல் பண்ணார். பட் அது ஏவோட ஒரு நம்பிக்கைக்கு விரோதமாக பி அவருடைய பொருளே அல்லாததை விற்க சொல்லியிருக்கும்போது அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை அந்த ஏஜெண்ட்டுக்கு ரீபே பண்ண வேண்டியது பிரின்சிபலுடைய கடமையாகிறது. ஹவவர் அந்த ஏஜெண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டோ இண்டெம்னிஃபிகேஷனோ ஏதாவது கிளைம் பண்ண முடியாது. எப்போ கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இல்லாமல் அதுக்கு விரோதமான செயல்கள் ஏதாவது இவர் செஞ்சுருந்தார்னா அதுக்கு இவர் எதுவும் இண்டெம்னிஃபிகேஷன் வாங்க முடியாது. அதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சி நான் லைபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயர் ஆஃப் அன் ஏஜெண்ட் டு டூ அ கிரிமினல் ஆக்ட். அக்கார்டிங் டு செக்ஷன் 224 ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ண சொல்லி எம்ப்ளாய் பண்ணுறாருன்னா அந்த எம்ப்ளாயர் இஸ் நாட் லைபிள் டு தி ஏஜெண்ட். அது எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, இம்ப்ளாய்டு அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த செக்ஷன் 224 படி ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் எம்ப்ளாய் பண்ணியிருந்தார்னா அந்த எம்ப்ளாயர் ஏஜெண்ட்டுக்கு லைபிள் அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் இதை ஒரு எக்ஸாம்பிள் 37 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏ எம்ப்ளாய்ஸ் பி டு பீட் சி. ஏ இஸ் த பிரின்சிபல், அவர் ஒரு ஏஜெண்ட் பிஏ எம்ப்ளாய் பண்ணுறாரு எதுக்கு, சி அடிக்கிறதுக்கு. அண்ட் அக்ரீஸ் டு இண்டெம்னிஃபை ஹிம் அகெயின்ஸ்ட் ஆல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஆக்ட். தேர்அப்பான் பி பீட்ஸ் சி and has to pay damages to C for so doing. A is not liable to indemnify B for those damages. A B எம்ப்ளாய் பண்ணுறாரு சி அடிக்கிறதுக்காக. அப்போ சியை பி அடிக்கவும் செஞ்சிடுறாரு. பட் சிக்குரிய டேமேஜஸுக்கு பே பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஏ பிக்குரிய லாஸுக்கு டேமேஜஸ் அவர் என்ன பே பண்ணாரோ அதுக்கு லைபிள் இல்லை. எக்ஸாம்பிள் 38.
B, the proprietor of a newspaper publishes at A's request liable upon C in the paper, and A agrees to indemnify B against the consequences of the publication and all cost and damages of any action in respect thereof. B is sued by C and has to pay damages and also incurs expenses. A is not liable to indemnify B. Bங்கிறவர் ஒரு நியூஸ்பேப்பரோட ப்ரொப்ரைட்டர். அவர் வந்து ஏ உடைய ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக சியை பற்றின ஒரு அவதூறை பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ பப்ளிஷ் பண்ணும்போது ஏ வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு பிக்கு, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவோ அது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த காஸ்ட் அண்ட் டேமேஜஸ்க்கு என்னவோ அதை கொடுத்துட்றேன்னு. பிஏ மேலே சிஐ கேஸ் போடுறாரு. அதனால் சிக்கு பி காசு கொடுக்க வேண்டியதாகுதுன்னா அந்த ஏ வந்து பிக்கு இண்டெம்னிஃபை பண்ணுறதுக்கு நாட் லைபிள் பிகாஸ் இட் இஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட், right to compensation for jury caused by principal's neglect, section 225. இதில் என்ன சொல்லுதுன்னா, principal must compensate his agent in respect of the injury caused to such agent due to the principal neglect or want of skill. பிரின்சிபலுடைய ஒரு தவறான நடவடிக்கையிலையோ ஒரு அஜாகிரதையினாலேயோ ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டால் அந்த இன்ஜுரிக்கான நஷ்டத்தை இவர் காம்பன்சேட் பண்ணணும். யார்? பிரின்சிபல். அப்போ எவ்ரி பிரின்சிபலுக்கும் அந்த ஏஜெண்ட்டோட ஒர்க்கை கொடுக்கும்போது அதுக்கு உரிய கேர் எடுத்துக்கணும். அதை வந்து அன்ரீசனபிளான ரிஸ்க்குக்கு அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிற பொறுப்பும் இருக்குது. இதை எக்ஸாம்பிள் 39 எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு. A employs B as a bricklayer in building a house and puts up the scaffolding himself. So the scaffolding is unskillfully put up and B is in consequence hurt. A must compensate B. A வந்து ஒரு Bயை ஒரு பில்டிங்க்கு எம்ப்ளாய் பண்ணுறாரு. அந்த பில்டிங்கில் அடிப்படையான வேலை ஒரு அஸ்திவாரத்தை இவரே போடுறாரு. அப்போது பி அதுக்கு மேலே செங்கல் அடுக்கும்போது அதனால் ஏதோ ஒரு தவறுதல் ஏற்பட்டு அவருக்கு காயம் ஏற்படுதுன்னா அப்போ பியுடைய அந்த ஒரு ஹர்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய செலவுகளுக்கோ லாஸுக்கோ ஏ பொறுப்பாளி ஆகிறாரு. இதெல்லாம் வந்து ஏஜென்ட்டுடைய ரைட்டாக பார்க்குறோம்.